ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்னோட கிளையண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் பிரைட் ஸ்பீட் மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ணேன். அது எப்படி பண்ணேங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிச்சிருக்கிறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எண்ட் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இவங்க ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையா இருந்துச்சு. ஸோ, அதனால நான் எம்ப்ரோலைஸ் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு, அவங்க ஸ்கின்ன வந்து ப்ரெப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பயங்கர ட்ரை ஸ்கின்னா இருந்தது. ஸோ, கொஞ்சம் நான் தாராளமாவே அப்ளை பண்ணேன். ஸோ தட் பேஸ் வந்து நல்லா நிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோட்டோ ஃபினிஷ் ஸ்மாஷ் பாக்ஸ் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். எங்க தேவையோ அங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா, அவங்க வந்து பர்ட்டிகுலரா எனக்கு பயங்கர டியூயியாவும் வேண்டாம், மேட்டாவும் வேண்டான்ற மாரி கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ப்ரைமர் அப்ளை பண்ணேன். அப்புறம் வந்து அவங்க லிப்ஸ் வந்து பயங்கர ட்ரை அண்ட் டீஹைட்ரேட்டா இருந்துச்சு. ஸோ லிப் பாம் போட்டு ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ரைமர், மாய்ஸ்சரைசர்லாம் போட்ட உடனே நம்ம மேக்கப் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கின் ப்ரீத் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் குடுக்கணும். மீன்வைல் நம்ம என்ன பண்ணணும்னா, ஐ லுக்க ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிறணும். ஏன்னா வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கே தெரியாம இல்ல ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஹேர் வந்து கண்ல பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து ஹேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஐ லுக் ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. மீன்வைல் ஸ்கின்னும் வந்து நல்லா ப்ரெப் ஆயிடும் மேக்கப் பண்றதுக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஐ மேக்கப் வந்து ரொம்ப போல்டா வேண்டாம். ரொம்ப சட்டிலா இருந்தா போதும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நானுமே வந்து அவங்க சாரி கலருக்கு எது எக்ஸாக்ட்டா அவங்க மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரியான ஐ லுக் தான் குடுத்துருந்தேன். அவங்க சாரி கலர் வந்து ஒரு ப்ரவுன் ஷேட் ஷாம்பெயின் ஷேட்ல வருது. ஸோ வந்து நான் அவங்களுக்கு ஐ லுக் வந்து ப்ரவுன் ஷேட்ல வர மாரி குடுத்துருந்தேன். ஐ ஷேடோ பேலட் வந்து நான் ஒரு பேலட் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நானுன்னு இல்ல, நெறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எப்பவுமே ஒரே ஒரு பேலட்ட வச்சு ஐ ஐ லுக் வந்து கிரியேட் பண்ணவே மாட்டாங்க. 4, 5 பேலட் வச்சு ஒரு 4, 5 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி அப்படிதான் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து நமக்கே தெரியாம ஒரு நல்ல ஒரு டிஃபைன்ட் ஐ லுக் கிடைக்கும். ஒரு ஷேட் வச்சு தான் நம்ம இந்த லுக் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிரும். நீங்க ஒன்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். நம்ம ஐ லுக் எப்படி போகுதுன்னு. சில டைம் நான் வந்து ஹைலைட்டர் பேலட்லாம் வச்சு கூட அம் ஐ ஷேடோ பண்ணியிருக்கேன் நானு. ஸோ நான் வந்து இந்த பேலட் தான் யூஸ் பண்ணேன், அந்த பேலட் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு இல்ல. ஜென்ரலா வந்து நான் 3 பேலட் யூஸ் பண்ணேன். ஒண்ணு வந்து ஸ்மாஷ் பாக்ஸ்லேருந்து வர அந்த ஹாலோ ஹைலைட்டர் பேலட் இருக்கு இல்லையா? அது. அதுக்கப்புறம் டூ ஃபேஸ்ட் பேலட், அதுக்கப்புறம் ஹூடா பியூட்டி. 3 பேலட்லேயும் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது பர்ட்டிகுலரா எனக்கு இந்த ஷேடு தான் வேணும் அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் வந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி சஜஷன் குடுத்து, அதுக்கப்புறம் நாங்க நெறைய டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஐ லுக் வந்து ரொம்ப ஹார்ஷா வேண்டாம், சாஃப்ட்டா போயிடுங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ நானும் வந்து ஸ் அ ஸ் இன்க்ளாட்லேருந்து வர ஜெல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே நல்ல லாங் லாஸ்டிங் ஐலைனர். நெறையா பேருக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஐ லுக் வந்து அ இன் ஜெல் ஐலைனர் வச்சு நல்ல ஒரு ஐ லுக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது அவங்க ஐ லுக்கு. ஜெல் ஐலைனர் போட்டதுக்கப்புறம் நான் எப்பயுமே ஒரு டிப் ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னா, அ ஐ ஐலைனர் மேல நான் ஒரு பிளாக் ஐ ஷேடோ வச்சு ஸ்மட்ச் பண்ணுவேன். ஏன்னா வந்து அப்பதான் ப்ராடக்ட் வந்து ஸ்மட்ஜ் ஆகாம அப்படியே நிக்கும். ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களும் வந்து கண்ணுக்கு மேல மை போட்டீங்கன்னா, நீங்க ஒரு பிளாக் ஐ ஷேடோ வச்சு அந்த ஃபினிஷ் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து ஸ்மட்ஜ் ஆகாம இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் அன்ஈவன் ஸ்கின் டோன வந்து நான் மேக்கோட கன்சீலர் பேலட்ல வச்சு கன்சீல் பண்ண கலர் கரெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நார்ஸோட கன்சீலர் வச்சு கன்சீலும் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து ரொம்ப சட்டிலா வேணும் அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன். இதே ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் ஆயிலி ஸ்கின்னுக்கும் பண்ணுவேனான்னா கிடையாது. ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இவங்க ஸ்கின் வந்து ட்ரை டைப்புன்றங்காட்டி கொஞ்சம் டியூவி பேஸ்ல வர மாரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து கலர் கரெக்ஷன்லாம் முடிச்சு, கன்சீல் பார்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் ஃபவுண்டேஷன் பார்ட்டுக்கு போறேன். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ரொம்ப பொறுமையா தான் அவங்க ஸ்கின்ல ஒர்க் பண்றேன். ஏன்னா வந்து மேக்கப்புன்னு வரும்போது நம்ம வந்து டைம் குடுக்கணும். டைம் குடுக்காம நம்ம அவசர அவசரமா பிளெண்ட் பண்ணோம்னா, ஃபினிஷ் நல்லாவே வராது. ஸோ டேக் யூர் டைம். நீங்க மேக்கப் பண்ணும்போதும் கூட பொறுமையா உட்காந்து ஆ நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. அப்பதான் ஸ்கின் ஃபினிஷ்ல வரும் மேக்கப்பு. அப்படி இல்லைன்னா திட்டு திட்டா ஆயிடும். அதுக்கப்புறம் நான் நார்ஸ்லேருந்து வர ஃபவுண்டேஷன் எடுத்து எக்ஸாக்ட்டா அவங்களோட டோனுக்கு மேட்ச் ஆகுற ஷேட் எடுத்து நான் உங்களுக்கு ஃபேஸில் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸோட மட்டும் நிற்காம
மறக்காம நெக் அண்ட் இயர்ஸ்லயும் கூட ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா, காது ஒரு கலர்ல, நெக் ஒரு கலர்ல அப்படி பார்க்கறதுக்கு ஆடா தெரியும். நீங்க மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு பார்க்காமலே சொல்லிடுவாங்க நெறைய பேரு. ஸோ இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. எப்பவுமே ஃபவுண்டேஷன் போடும்போது நீங்க பிரஷ்ல அம் ரிமைனிங் இருக்கு இல்லையா? அத கூட நீங்க போட்டீங்கன்னா போதும். நெக் அண்ட் இயர்ஸ்ல பார்க்கறதுக்கு ஈவனா இருக்கும். ஃபினிஷும் நல்லா நீட்டா தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் அதாவது அவங்களோட டோனோட ஒரு டோன் லைட் ஷேட் எடுத்து நான் வந்து கன்சீல் பண்ணுறேன். இது எதுக்குன்னா அவங்களோட ஹை ஃபீச்சர்ஸ் அதாவது கண்ணுக்கு கீழே, நோஸ் நோஸ் மேலே, அதுக்கப்புறம் வந்து இந்த லிப்ஸை சுற்றி வர அந்த ஜா லைன் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஹைலைட்டடாக தெரியணும். மேக்கப் வந்து நல்லா அழகாக எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு டோன் லைட் ஷேடு வந்து நான் யூஸ் பண்றேன். நீங்க பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா அழகா என்ரிச்டா தெரியும். மீன்வைல் வந்து என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ, அதுக்குள்ள நான் வந்து ஃபுல் மேக்கப்புமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அங்கங்க டச் அப்ஸ் மட்டும் இருக்கு. அ அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. நமக்கும் வந்து வெயிட் பண்ற மாரி இருக்கக்கூடாது. ஸோ, அதனால வந்து நம்ம எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதுக்குள்ளார நம்ம சீக்கிரமா முடிச்சிரணும். நான் கொஞ்சம் குயிக்காவே முடிச்சுட்டேன். ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து அவங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எகெயின் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பொறுமையா தான் பிளெண்ட் பண்றேன். உங்களுக்கு இப்ப பார்க்கறதுக்கு ஏதோ ரொம்ப வெள்ளை அடிச்ச மாரி தெரியும். ஆனா அப்படி இல்ல. நீங்க ஃபினிஷிங் மேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் எவ்வளோ டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணதுனால, அவங்க ஃபினிஷ் எவ்வளோ அழகா வந்திருந்ததுன்னு. ஆ ஸோ ஒன்ஸ் வந்து நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அவங்க கண்ணுக்கு கீழ வந்து பொதுவா நெறைய பேத்துக்கு வந்து அந்த அண்டர் ஐ கீழ வந்து அந்த லைன்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வந்து சரியா தூங்காதனாலயும், டீஹைட்ரேட்டடா இருக்கிறதுனாலயும் வரும். ஸோ அந்த மாரி டைம்ல நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, இந்த மாதிரியான ஒரு இயர்பட்ஸ் எடுத்துட்டு, அந்த லைன்ஸ் அந்த கண்ணு கீழ வர லைன்ஸ வந்து அழகா ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் பிளெண்ட் பண்ணிட்டு, அப்புறமா தான் பவுடர் வச்சு செட் பண்ணுவேன். நீங்க எடுத்தவுனே சரியா பிளெண்ட் ஆகாம அந்த லைன்ஸ் இருக்கும்போதே பவுடர் வச்சு செட் பண்ணீங்கன்னா, பார்க்கும்போது என்ன ஆகும்னா, கண்ணுக்கு கீழ ஒரு லைனா திட்டு திட்டா இருக்க மாரி தெரியும். ஸோ இது ஒரு டிப் நான் ஃபாலோ பண்ணுவேன். இது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க கண்ணுக்கு கீழ வந்து பார்க்கறதுக்கு அந்த லைன்ஸ் பெருசா தெரியாது. தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெரியும். ஆனா வந்து ரொம்ப விசிபிளா தெரியாது. அதுக்கப்புறம் நான் சார்லட் டில்பெரி பவுடர் வச்சு செட் பண்றேன். எங்கெங்கலாம் அவங்க அவங்க மேட் ஃபினிஷ் வேணும்னு கேட்டிருந்தாங்களோ, அங்கலாம் செட் பண்றேன். நான் வந்து ஃபுல் ஃபேஸுமே வந்து பவுடர் வச்சு செட் பண்ணல. எங்கெங்கலாம் வந்து மேட் ஃபினிஷ் வேணும், அந்த ஜோன்ஸு, அந்த வாய சுத்தி இருக்கிற ஏரியாஸ் அங்கலாம் வந்து எங்கெல்லாம் சீக்கிரம் மேக்கப் வந்து விலகுமோ, அங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அடுத்து ப்ளஷ் பார்ட்டுக்கு போறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளஷ் இல்ல. நான் ஐப்ரோஸ் ஃபினிஷ் பண்றேன். ஏன்னா ஐப்ரோஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணிட்டோம்னா, நம்ம ப்ளஷ் எல்லாம் கடைசில பண்ணும்போது நல்லா அழகா தெரியும். ஸோ வந்து ஐப்ரோ டிஃபைனிங் பவுடர் ஃப்ரம் பிஏசி இது வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கே வந்து சவால் விடுற மாரியான ஒரு பிராண்ட் இது. அஃப்கோர்ஸ் பிஏசி பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அ ஒன் ஆஃப் த சூப்பர் ஐப்ரோ பேலட் இது. கண்டிப்பா நீங்க ஒரு மேக்கப் பிரியரா இருந்தீங்கன்னா, இந்த பேலட் வாங்கி வச்சுக்கோங்க. இத ஐப்ரோ பேலட்ல இந்த பேலட் வந்து என்னோட 2ண்ட் பர்ச்சேஸ் இது. எனக்கு அவ்ளோ பிடிக்கும் இந்த பேலட்டு. ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நிக்கும். நல்ல ஒரு ஃபினிஷும் குடுக்கும். நெறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ரவுன், பிளாக் அந்த மாதிரி. ஸோ நீங்க ஃபேர் டோனா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வேற யாருக்காவது அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும், இந்த பேலட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் டைப்லயும் ப்ரைஸ்லயே வரும். ஸோ இது நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஐப்ரோஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் அவங்க நெக்ல வந்து மேக்கோட காம்பேக்ட் வச்சு பவுடர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபாரெவர் 52லிருந்து வர இந்த ப்ளஷ் பேலட் தான் யூஸ் பண்ணேன் அன்னைக்கு. அ எகெயின் ப்ளஷ்ஷும் வரும்போதும் நம்ம ஒரு பவுடர், ஒரு கலர் வச்சு தான் நான் வந்து பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஒரு 3, 4 கலர் ப்ளஷ் எடுத்து ஒண்ணா கையில ஸ்மட்ச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ நான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த ப்ளஷ்ஷும் வந்து அவங்க சாரி கூட ரொம்ப அழகாவே சூட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் லேஷஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் லாரியல் பாரிஸ்லேருந்து வர இந்த மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபால்ஸ் லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். ஃபால்ஸ் லேஷஸ் வச்சதுக்கப்புறம் அவங்க ஐ லுக்கே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பாப் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருந்தது அவங்க ஐ லுக்கு.
அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேம் இன்க்ளாட்லேருந்து வர ஜெல் லைனர் வச்சு அவங்க கீழ் அ ஐஸ வந்துட்டு நான் வந்து ஷேடோ பண்றேன். ஒரு லைட் ஸ்மோக்கி எஃபெக்ட் வரதுக்காக, ரொம்ப ஹெவி லுக் இல்ல. ஒரு லைட் லுக் வரதுக்காக. இதோட ஃபினிஷும் வந்து நான் முடிக்கும்போது ஜெல் லைனர் வச்சதுக்கப்புறம் எகெயின் நான் வந்து ஒரு பிளாக் ஐ ஷேடோ இல்லைன்னா ப்ரவுன் ஐ ஷேடோ வச்சு ஸ்மட்ச் பண்ணுவேன். அது பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷாவும் இருக்கும். கீழேயும் வந்து ஸ்மட்ஜ் ஆகாது. இது இன்னொரு டிப். இந்த நேரத்தில வந்து நம்ம இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஐ லுக் கீழ காஜல் பண்ணும்போதும் கூட இந்த மாதிரி ஒரு இயர்பட்ஸ் வச்சு ஸ்மட்ச் பண்ணுங்க. அது அப்படியே நிக்கும். ஆ ஐ லுக் முடிச்சாச்சு. ப்ளஷ் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்தது வந்து லிப் பார்ட் தான். அதுக்குள்ள வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் வந்து அவங்களோட ஃப்ரண்ட் ஹேர் பண்ணிட்டு, "இது ஓகேவா?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. அ அதுவும் பார்க்கும்போது நல்லா அழகா வந்திருந்தது. ஒன்ஸ் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, எப்படி டைம் போகும்னே தெரியாது. அன்னைக்கு என்னமோ அப்பதான் ஆரம்பிச்ச மாரி இருந்தது. அதுக்குள்ளார மேக்கப்பே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பாக்ஸ்லேருந்து வர அந்த ஹேலோ பேலட் எடுத்து அவங்களோட ஐப்ரோஸோட அ ஹைலைட்டட் பார்ட்ட வந்து நான் வந்து ஹைலைட்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னர் கார்னர் அ ஆஃப் த ஐ அது வந்து ரொம்பவே முக்கியம். நம்மளோட ஐ லுக்கே வந்து அப்படியே அழகா எடுத்துக்காட்டும். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். நான் அவங்களோட அ இன்னர் கார்னர்ல வந்துட்டு லைட்டா ஒரு ஹைலைட்டிங் ஷேட் வச்சேன். பார்க்கும்போதே ரொம்ப அழகா தெரிஞ்சது. அ நேர்ல பார்க்கும்போது இன்னுமே அழகா இருந்தது. உங்களுக்கு இந்த ஃபோன் கேமரால எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து லிப்ஸுக்கு போயிட்டேன். லிப்ஸுக்கு வந்துட்டு ஒரு ப்ரவுன் ஷேடோட அ லிப் லைனர் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்மட்ச் பண்றேன். இவங்க வந்து எனக்கு ப்ரவுன் நியூட் ஷேட்ஸில தான் வேணும். எனக்கு ரொம்ப டார்க்காவும் போகாதீங்க. அதே மாதிரி ரொம்ப லைட்டாவும் போகாதீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்க லிப் பண்ணும்போது மட்டும் அடிக்கொருக்கா வந்து டார்க்கா போகுதா, லைட்டா போகுதான்னு செக் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், "பொறுமையா இருங்க. ஒன்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் கண்ணாடி பாருங்க. உங்களுக்கே தெரியும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு" அப்படின்னு. அவங்களும் பொறுமையா உட்காந்து நான் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து "கண்ண மூடிக்கோங்க. நீங்க வந்து மிரரே பார்க்காதீங்கன்னு" சொன்னேன். அதனால அவங்களும் கண்ண மூடிக்கிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரவுன் லிப் லைனர் வச்சு நான் அவுட்லைன் பண்ணிட்டு, நல்லா ஸ்மட்ச் பண்ணதுக்கப்புறம், எட்ஜஸ்லாம் ஹார்ஷா இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம், நான் இன்னர்ல வந்துட்டு சிம்ப்ளி நேம்லேருந்து வர ஒரு ப்ரவுன் ஷேட் தான் யூஸ் பண்ணேன். அவங்க பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு பேக் சைடில வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ நான் குயிக்கா ஓடி போய் செக் பண்ணேன் ஹேர் ஸ்டைல் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்பவே நீட்டா வந்திருந்தது ஹேர் ஸ்டைலு. மேக்கப் அண்ட் ஹேர் பண்ணும்போது எப்படி டைம் போகும்னே தெரியாது. அவங்களும் வந்ததும் தெரியல, ஹேர் ஸ்டைல் முடிச்சதும் தெரியல. ரொம்ப நீட்டா முடிச்சும் குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். இது இப்படி இருந்தது, அப்படி இருந்தது. டைம் போனதே தெரியல அப்படின்னு. அவங்க அழக வந்து அடிக்கொருக்கா கண்ணாடியில செக் பண்ணிட்டே இருந்தாங்க. கியூட்டா இருந்தது அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் சாரி போட்டுட்டு இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக். எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் யாராவது என்கிட்ட மேக்கப் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா டிஎம் பண்ணுங்க. நான் உங்கள கான்டாக்ட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.